Welcome viewers. In this video we are going to discuss 11th standard biobotany chapter 3 vegetative morphology. In previous videos already we are discussed several topics in the chapter. So now we are going to discuss parts of the leaf. Parts of the leaf. Already you know well about the leaf. I think you are all studied in your lower standards. So there are the three main parts of the typical leaf. They are leaf base, petiole and lamina. இப்போ நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த டயக்ராம் பாருங்கள் எல்லாருமே. இப்போ இதுதான் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ மெயின் பார்ட்ஸ். இப்போ இலையை எல்லாருக்குமே தெரியும், இலையை பற்றி படிக்கணும் அப்படின்றதுனால அவங்க சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது என்னென்ன பார்ட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். ஸோ த த்ரீ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எ டைப்பிக்கல் லீஃப், தே ஆர் லீஃப் பேஸ், petiole, lamina அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்போபோடியம், ஹைப்போபோடியம்னா உள்ளார அப்படின்னு அர்த்தம், நியர் த ஸ்டெம். petiole, மீசோபோடியம். petiole இஸ் த பிரிட்ஜஸ் பிட்வீன் த ஸ்டெம் அண்டு லேமினான்னு சொல்கிறாங்க. அதாவது லேமினா இலைத்தாளையும் ஸ்டெம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு கம்பி, ஒரு பாலமாக வந்து petiole இருக்குதுன்னு சொல்கிறாங்க. petiole என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் த ஸ்டாக் ஆஃப் லீஃப், இலையோடைய காம்பு, அதுக்கு பேர் தான் petioleன்றாங்க. அப்போ இது இடையில் இருக்கிறதுனால இது மீசோபோடியம்னு சொல்கிறாங்க. அண்டு லேமினா இஸ் த லாஸ்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எபிபோடியம்னா, எபி மீன்ஸ் அவுட்டர் சைடு, வெளியில் இருக்கக்கூடிய ப்ராடான ஒரு ஸ்பேஸுக்கு பேர் தான் லேமினா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லீஃபு. ஒன் செகண்ட் explain to you about the leaf structure. இப்போ இது ஒரு இலை, சிம்பிள் லீஃப்னு சொல்கிறாங்க. இந்த இலை எங்கே ஒட்டிகிட்ருக்கு, எங்கே ஸ்டெம்மில் எந்த ஒருத்த ஒட்டிகிட்ருக்கோ அதுதான், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நோடுன்னு சொல்கிறாங்க, கணு. சரியா? இப்போ ஸ்டெம்மு எங்கே ஒட்டிகிட்ருக்கோ இதுக்கு பேர் தான் நோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யங் ஸ்டேஜ் த லீவ்ஸ் ஆர் ப்ரொடெக்டடு, த லீஃப் ஆர் ப்ரொடெக்டடு பை எ ஸ்மால் ஸ்கேல், ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டிப்யூல். ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இலை அடிச்செதில், ஸ்டிப்யூல் அப்படின்னு பேர். ஸ்டிப்யூல், இலை அடிச்செதில். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸு த பிளான்ஸ் மே பி ஸ்டிப்புலேட் ஆர் எக்ஸ்டிப்புலேட்னு சொல்கிறாங்க. இலை அடிச்செதில் உடைய இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் விச் இஸ் ஆஃப் டைகாட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறது. டைகாட் தாவரத்தில் கண்டிப்பாக ஸ்டிப்யூல்ஸ் இருக்கும். இட் இஸ் ஆப்ஷன் இன் மோனோகாட் ஃபேமிலிஸ், அதை எக்ஸ்டிப்புலேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இலையடிச்செதில் அற்ற, இலையடிச்செதில் உடைய அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ ஸ்டிப்புல் இஸ் எ ஸ்மால் அவுட் க்ரோத்து பியர்ஸ் ஜஸ்ட் பிலோ த petiole அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டிப்புல், இலை அடிச்செதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இந்த தண்டையும் இலைத்தாளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு காம்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் petiole அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸ்டாக் ஆஃப் லீஃப், அதாவது இலை கம்பி, இலை காம்புன்னு சொல்லலாம், இலை காம்பு. சரியா? இந்த இலை காம்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்ட் ஆஸ் எ பிரிட்ஜஸ் பிட்வீன் த லேமினா அண்டு ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? சரி, அடுத்தது petiole அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அகலமான ஒரு பரப்பு இருக்குது. இதுக்கு ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா லீஃப் பிளேடுன்னு சொல்லலாம், அல்லது லீஃப் லேமினா அப்படின்னு சொல்லலாம். லீஃப் பிளேடு ஆர் லீஃப் லேமினா. சரியா? இப்போ இந்த லீஃப் லேமினாவில் தான் ஒரு ப்ராடு திக் மிட்ரிப்பு ஆர் இந்த பிளேடுன்னு சொல்கிறது, ஒரு மைய நரம்பு மண்டலம் இருக்குது. அலாங் வித் செவரல் லேட்ரல் பிரான்ச்சஸ் அண்ட் ஆல்சோ வெயின்லெட்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி வெயின்லெட்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இதில் தெரியுதா என்னன்னு பாருங்கள் புக்கில். இது ஒரு மைய நரம்பு மண்டலம்னு சொல்கிறாங்க. இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் சச் அஸ் xylem and phloem, கண்டக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, கனெக்டிவில் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் சச் அஸ் xylem and phloem எல்லாமே இதுக்குள்ளார தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரியா? சரி, அடுத்தது இந்த லீஃப் லேமினாவில் யூ கேன் சி செவரல் கேவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பர்ன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி வரும்பாக இருக்கும். இதுக்கு தான் இன்சிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இலை விளிம்பில் இருக்கக்கூடிய பள்ளங்கள். சம்டைம்ஸ் இட் வில் யூ கேன் ஏபிள் டு சி த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃப் இன் வேரியஸ் பிளான்ட்ஸ். நிறைய விதமான பல்வேறு இலைகளை நீங்கள் பார்க்க முடியும். சில பப்பாளி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளார வாங்கின மாதிரி ஒரு இன்சிஷன்ஸ் இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து உள்வாங்கிய ஒரு பிதுக்குங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்தா இன்சிஷன், இலை விளிம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் அபெக்ஸ், இலை நுனி, இலையோடைய நுனின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் இந்த இலை மார்ஜின்ஸு சம்டைம்ஸ் ஓவேட்டாக இருக்கலாம், அல்லது குளோபோஸாக இருக்கலாம், ஆர் செர்ரேட்டாக இருக்கலாம். செர்ரேட்னா வெரி வெரி பள்ளமாக இருக்கலாம், அல்லது முழுமையாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மார்ஜின், அப்படி இலையுடைய விளிம்புன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ மிட்ரிப்பு சொல்லிச்சு லேமினா, இப்போ லேமினான்னு சொல்லிச்சு நிறைய வெயின்லெட் அப்படின்னு சொல்லி, இதுதான் இலையோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதை தான் நம்ம இந்த வகையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா லீஃப் பேஸ், இலையோடைய அடிப்பகுதி. அடுத்தது பீட்டியோல், இலையோடைய காம்பு. அடுத்து லேமினா அப்படின்றது இது என்டையர் பார்ட் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்கிறது. இதை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் த லீஃப் பேஸ். இட் இஸ் த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட் ஆஃப் த லீஃப் அட்டாச்டு டு த நோடு ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்டு லீஃப் பேஸ். நான் ஏற்கனவே சொல்லி தான் இலையை தண்டில் எந்த பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தான் லீஃப் பேஸ், இலை அடி அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இட் இஸ் பர்ன் ஃப்ரம் த நோடு, எங்கன்னா கணுவில் தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு லீஃப் பேஸ். யூஸ்வலி இட் ப்ரொடெக்ட் த க்ரோயிங் பட்ஸ் அட் இன் ஆக்சில் அப்படின்னு சொல்லுவோம். இன்டு ஆக்சில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த இலை பேஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா இட் ப்ரொடெக்ட் த க்ரோயிங் பட்ஸ், வளர் குருத்துகளை வந்து பார்த்திங்கன்னா இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் பேஸஸ் ஆர் தேர் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு. பொதுவாக தாவரத்தில் 2 விதமான இலை காம்பு வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், நிறைய தாவரங்களை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. இப்போ இலையோடைய நீங்கள் இன்றைக்கி போயிட்டு அதை நீங்கள் எப்போ நீங்கள் இந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணுறீங்களோ அப்போ ஒரு லீஃபை எடுத்து பாருங்கள். என்னென்ன பிளான்ட் சொல்கிறோமோ அந்த லீஃபெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் த லீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? There are the 2 types of leaf bases are. Number 1, pulvinous சொல்கிறாங்க. Just like as a thick zone when the petioles are meet with the stem. Thick zone ஒரு திக்கான ஒரு பகுதி பாருங்கள். இது ஸ்டெம்னு வச்சிங்களா. இப்போ இந்த கணுவில் இருக்கக்கூடிய பகுதியை விலையை அந்த petioles வந்து பார்த்தா பருத்து, அதனுடைய அடி மட்டும் பருத்து காணப்பட்டு தான் அதுக்கு பேர் பல்வினஸ்ன்னு பேர். இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்கிறாங்க. லெகுமினஸ்னால் அதாவது அவரை குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு ஃபியூச்சர்ஸாக இதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்யூஷுவல் லீஃப் இருக்கும். சரியா? இந்த மாதிரி இலை அடி மட்டும் பருத்து இருந்தால் அதுக்கு பேர் பல்வினஸ் அப்படின்னு பேர். அண்ட் ஆல்சோ ஷீத்தி லீஃப் பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு வித்திரை தாவரத்தில் அதனுடைய இலை அடி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக அகன்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த நோடு, அதாவது இன்டர்னோடு முழுமையாக மூடி பாதுகாக்கும். இப்போ சுகர் கேன் பார்க்குறோம், வாழை மரம் பார்க்குறோம், நியூஸா பாரடைஸு, சுகர் கேனு, காக்கஸ் நியூஸ் பேர, தென்னை மரம், மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்ஸில் எல்லாமே அப்படி இருக்கும். அப்போ இதை பார்த்தா தெரியும், இதுதான் இலை அடி பகுதி. அப்படியே அந்த தண்டு பகுதியை முழுமையாக மூடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா அதில் ஷீத் லீஃப் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பல்வினஸ் in leguminous leaf base becoming broad and swollen, which is known as pulvinous. Example, Clitoria tenacia. அது வந்து ரொம்ப உப்பி போய் ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சரியா? அது அடுத்தது a sheathing leaf bases in many monocot families such as Asteraceae, Ericaceae தென்னை மரம் இருக்கு இல்லையா, அதனுடைய குடும்பம். மியூசேசியன்றது பனானா குடும்பம். மியூசேசியே, ஜிஞ்சபரேசியே, ஜிஞ்சர் இஞ்சி இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபேமிலி. அண்ட் போயேசியேனா நெல் குடும்பம். இந்த ஃபேமிலியில் த லீஃப் பேஸ் எக்ஸ்டென்ட்ஸ் இன்டு எ ஷீத் அண்டு கிளாஸ். ஷீத்னா ரொம்ப அகன்ற, அதாவது உரை அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த இலையடி உரை போன்ற ஒரு அகன்ற. அண்டு கிளாஸ்ப்னா அப்படின்றதுனா அப்படியே சுழன்று மூடி இருக்குது. கிளாப்ஸ் பார்ட் ஆர் த ஹோல் ஆஃப் த இன்டர்னோடு, அந்த கணுவிடை பகுதியை முழுமையாக மூடி இருக்குது. சுகர் கரும்பு நம்ம எடுக்கிறோம், கரும்பு எடுத்து உரிக்கிறோம் பாருங்கள், அந்த இன்டர்னோடு முழுமையாக கிளாஸ்ப்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றி மூடி அப்படியே உருண்டு இருக்குன்னு சொல்கிறது. சரியா? அதுதான் இன்டர்னோடு அப்படின்னு சொல்லுது. சச் லீஃப் பேஸ் ஆர் ஆல்சோ லீவ்ஸ் பெர்மனண்ட் ஸ்கேல்ஸ் ஆன் த ஸ்டெம் when they fall off. அப்போ அந்த மாதிரி அகன்று அந்த இன்டர்னோட வந்து முழுமையாக மூடி பாதுகாப்புன்னு சொல்கிறேன். எங்கே? இன் மெனி மோனோகாட் ஃபேமிலிஸ் சச் as Ericaceae, Musaceae, Gingiberraceae and Poaceae, the leaf base extends into a sheath and clasp part on the whole of the internode அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? The such leaf base also leave permanent scars on the stem when they fall. அப்போ அந்த மாதிரி அகன்ற இலைப்பரப்பையுடைய அந்த இலைத்தாளானது ஃபால் ஆஃப் உதிரும் பொழுது அந்த தண்டில் ஒரு நிலையான ஒரு
ஒரு தழும்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இலை தழும்பு அதான் நம்ம தென்னை மரத்தில் பார்த்தா வரும்போது ஒரு மாதிரி அந்த ஸ்கேர் இருக்கும் பாருங்கள். அந்த தழும்புக்கு காரணம்னாக்கா அந்த இட் இஸ் ஃபவுண்டு இன் த ஷீத்தி லீஃப் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறது. தென்னை மரம் நம்ம பார்க்குறோம், தென்னை மரத்தினுடைய மட்டை பாருங்கள், தென்னை மரத்தினுடைய மட்டை எப்படி இருக்குது, அப்படியே அகலமாக இருக்குது, அதை சுற்றி இந்த ஒரு மாதிரி ஜன்னலாக ஒரு முழுமையாக அதை சுற்றி பார்க்குது, அதுதான் இந்த. ஸோ தீஸ் ஆர் த லீஃப் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இலை அடிப்பகுதி புரியுதுங்களா? சரி, இலை அடிப்பகுதியில் மொத்தம் 2 இருக்குது, பல்வினஸ் ஒன்று இருக்குது, ஷீத்திங் லீஃப் பேசிஸ்ன்னு பார்க்கும். சரி, நெக்ஸ்ட்டு பீட்டியோல். செகண்ட் வந்து என்னன்னாக்கா பீட்டியோல். பீட்டியோல் இட் இஸ் த பிரிட்ஜஸ் பிட்வீன் த லேமினா அண்ட் ஸ்டெம். அப்போ ஸ்டெம்முக்கும் லேமினாவுக்கும் இடையில் ஒரு பாலமாக அமைவது எது சார் அப்படின்னா அந்த பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் லீஃப் ஸ்டாக், அதாவது காம்புன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஆர் சப் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஃப்ளாட்னர்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வடிவமாகவோ அல்லது பாதி உருண்டை வடிவமாகவோ அல்லது பட்டையாக கூட தட்டையான அமைப்பை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, the leaf, a leaf with petiole are said to be, ஒருவேளை ஒரு தாவரத்தில் அதாவது பீட்டியோல் இருந்ததுன்னா, ஒரு இலையில் பீட்டியோல் இருந்ததுன்னா அந்த தாவரத்துக்கு பேர்னு ஸ்டிப்புலேட், அதாவது பீட்டியோலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இலையானது பீட்டியோலை பெற்றிருந்தால், அதாவது இலைக்காம்பு இருந்ததுன்னா அந்த இலைக்கு பேர் பீட்டியோலேட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபைகஸ், ஹைபிஸ்கஸ் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை the leaves that do not possess petiole, it's said to be sessile. ஒருவேளை அந்த இலையானது காம்பற்ற இலையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் செசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்புடைய இலையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீட்டியோலேட், காம்பற்ற இலையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் செசைல் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் கெலோட்ரோபிஸ், எருக்கஞ்செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கு காம்பே இருக்காது. அந்த மாதிரி காம்பற்ற இலைகளுக்கு பேர் செசைல் அப்படின்னு சொல்கிறாங்க, காம்புடைய இலைகளுக்கு பேர் பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லேமினா. தேர்டு part of the leaf is called lamina. So the lamina expanded the flat green portions of the leaf is the blade or lamina அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இலையில் இருக்கக்கூடிய அகன்ற பச்சை நிறத்தில் காணப்படக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் பிளேடு ஆர் லேமினா, இலைத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சீட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், இட் சைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட் இஸ் சீட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட். தாவரத்தில் பொதுவாக நடைபெறக்கூடிய எல்லா வளர்ச்சி மாற்ற செயல்களும் எங்கே நடக்குதுன்னாக்கா இந்த லீஃபில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸு, கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, டிரான்ஸ்பிரேஷனு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஓகே, ஸோ த லேமினா இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ்டு பை த மிட்ரிப்பு. மிட்ரிப்னா அதில் நம்ம பார்த்தோம், மிட்ரிப்பு ஃப்ரம் விச் அரைஸ் நியூமரஸ் லேட்ரல் வெயின்ஸ் அண்டு தின் வெயின்லெட்ஸ். லேட்ரல் வெயின்ஸ்னால் இது வந்து மிட்ரிப்னு வச்சுங்களேன். இதில் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு சொல்கிறது. முதன்மையான இரண்டாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான் வெயின்லெட்ஸ்னா சிறு சிறு வெயின்லெட்ஸ் வந்து அந்த லேமினாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேமினா ஷோஸ் அ கிரேட் வேரியேஷன்ஸ் இட்ஸ் ஷேப். அதில் அந்த லேமினான்றது ஒரே மாதிரி எல்லா இலையிலும் ஒரே மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா இட் இஸ் வேரியேஷன் ஷேப்ஸ், மார்ஜின், சர்ஃபேஸ், டெக்ஸ்சர்ஸ், கலர், வீனேஷன்ஸ் அண்டு இன்சிஷன்ஸ். அப்போ இலைகள் வந்து ஒரே மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா இல்லை, அதில் பல்வேறு அமைப்புகள் வந்து அந்த லேமினாவில் வந்து இருக்குது. பல்வேறு கலரில் இருக்கலாம், பல்வேறு வீனேஷன் இருக்கலாம், வேறுபட்ட தன்மை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next we are going to discuss about stipules and venation. We will discuss about next videos. Okay, thank you.